இருக்கக்கூடிய நண்பர்கள், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வாங்க. ஏதாவது ஒரு காஃபி சாப்பிட்றதுனால மீட் பண்ணலான்னு கூப்பிடுவாங்க. ராஜபாளையத்துக்கு விருதுநகர் வர்றேன் அப்படின்னு ஏதாவது சொன்னால் அப்போ 2 புத்தக வெளியீட்டு வச்சுக்கலாம். எல்லா ஊர்லேயும் புத்தக பரிசு கொடுப்பாங்க. ராஜபாளையத்தில் மட்டும்தான் அவங்க எழுதின புத்தகத்தை பரிசா கொடுப்பாங்க. இந்த ஊருக்கு வந்து நான் அடிக்கடி பல முறை சொல்வது உண்டு, நிறைய முறை சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. நானும் தற்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய அந்த திருக்குறள் பணிகளுக்கான சிறப்பு நூலர் பொறுப்பையும் பார்ப்பதால் திருக்குறள் குறித்த இலக்கிய பணிகள் எல்லாம் மாநிலம் முழுவதும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றேன். அப்போது என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப எல்லோருக்கும் அமைப்புகள் இருக்கு. திருக்குறள் அமைப்பு இருக்கு, கம்பன் கழகங்கள் இருக்கு, பாரதியார், பாவேந்தர், எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனால் ராஜபாளையம் ஒரு ஊர்ல மட்டும்தான் எல்லாத்துக்கும் இருக்கு. யூ நேம் இட் யூ ஹேவ் இட் அப்படின்ற மாதிரி. நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க. மணிமேகலையா, மணிமேகலைக்கு மன்றம் இருக்கிற மாதிரி வேற ஊர்ல தெரியல. மணிமேகலைக்கு ஒரு மன்றம் இருக்கு, கம்பனுக்கு இருக்கு, பாரதியாருக்கு இருக்கு, சேக்கிலாருக்கு இருக்கு, திருவள்ளுவருக்கு இருக்கு. இப்ப எந்த பேரெல்லாம் விடுறோம்னா அங்கெல்லாம் என்ன கூப்பிடலன்னு அர்த்தம். மணிமேகலை மன்றத்துல பேசிட்டேன், பாரதியாரத்துல பேசிட்டேன், திருவள்ளுவர் மன்றத்துல பேசுற கூட்டங்களை போக முடியல. சேக்கிலார் பேசல. அதனால இவ்வளவு ஒரு இலக்கிய பயிர் வைக்காம நம்ம செல்வகுமார் அவருடைய போனூர் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு இலக்கிய அமைப்புகளோடும் நிறைய வந்து சமூக தொடர்புகளோடும் இருப்பது வந்து ரொம்ப முக்கியமானது. இங்க நிறைய பேர் வந்து என்னை வாழ்த்தி பாராட்டி மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள். அவங்க அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இது வந்து விருதுநகரில் நான் ஏறத்தாழ ஒரு 2.5 ஆண்டுகள் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது இங்க நடந்த நிறைய பணிகள் பற்றியெல்லாம் எல்லோரும் பலவாறு பேசி பாராட்டினீங்க. இது வந்து முழுக்க சொல்லணும்னா இது வந்து தனிப்பட்ட ஒரு சாதனைகளா இல்லை. பொதுவாக மாவட்ட ஆட்சியர்ன்ற பொறுப்பே ஒரு வந்து இன்ஸ்டிடியூஷன், அது ஒரு நிறுவனம். மென்மே கம்மன் மென்மே கோ அப்படின்னு ஒரு புகழ்மிக்க ஒரு ஆங்கில கவிதை இருக்கு. மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், இந்த ஆற்றினுடைய ஓட்டம் போய்கொண்டே இருக்கிறன்ற மாதிரி இங்கெல்லாம் வந்து மனிதர்கள் வருவார்கள் போவார்கள். மென்மே கம்மன் மென்மே கோ பட் இட் ரன்ஸ், தி சிஸ்டம் ரன்ஸ் அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துல வந்து ஒரு இணைந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல டீம் அமைஞ்சது, நல்ல குழு. எல்லாருமே வந்து ஒரு ஒத்த சிந்தனையோடு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கப்ப பண்ணணும்ன்றதுல ரொம்ப முக்கியமானது இந்த சிவில் சொசைட்டியோட ரிசப்ஷன். நீங்க வந்து அரசுடைய வரையறுக்கப்பட்ட பணிகள் எல்லாம் வந்து நம்ம செய்ய முடியும். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி, டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் தான் கவர்மெண்ட்ல இருந்து என்ன நமக்கு சொல்றாங்களோ அதை வந்து பண்றதுதான் ஒரு நிர்வாகத்தினுடைய பணி. அதையும் தாண்டி இந்த மாதிரியான நிறைய சமூக பணிகள், இலக்கிய பணிகள் தான் பண்ணணும்னா அந்த சிவில் சொசைட்டி, அந்த சமூகம் வந்து அதை எப்படி எதிர்கொண்டிருக்குது, எப்படி அதை ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் வந்து இங்க சுரைக்காப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, நம்ம வழக்கறிஞர் அன்னைக்குடைய சொந்த ஊர். அங்கே வந்து ஒரு ஊர்ல திருவிழா, கிராம திருவிழா. விருதுநகர் மாவட்டத்தில் 650 வில்லேஜ் இருக்கு, 650 கிராமங்கள் இருக்கு. எல்லா ஊர்லேயும் தான் திருவிழா நடக்குது. தமிழ்நாட்டினுடைய எல்லா ஊர்லேயும் திருவிழா சீசன் தான். சின்ன குக்கிராமம். அந்த ஊர்ல திருவிழாவின் போது ஒரு புத்தக திருவிழாவை ஊர்ல இருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான் சொன்னேன், நாளைக்கு வந்து எங்கேயாவது போய் நான் மாவட்ட ஆட்சியராக நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து பிசராதையர் ஒரு பாட்டு சொல்லுவார்ல, உங்களுக்கு எப்படி தலைமுடி நினைக்கல கோதிரேஜ், அது இல்ல எப்படி தலைமுடி நினைக்கல அப்படின்றதுக்கு ஆண்டு பலவாக நரையில ஆகுதல் ஆங்கு ஆகியர் என விடவுதராகி மாண்டையன் மனைவியோட மக்களும் நிரம்பின யான் கண்டனையர் இளையரும் வேந்தரும் அல்லவி செய்தான் காக்கும் ஊரிய ஊரு. என்னுடைய மனைவி, பிள்ளைகள், வேலையாட்கள், பணியாளர்கள், எங்கள் நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் வந்து அவர்கள் கடமையிலிருந்து தவறாம ஒரு அறநெறியோடு இருப்பதால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால நரை இல்லை, திரை இல்லை, மூப்பு இல்லைன்னு சொல்றேன். அவ்வளவு பெரிய ஒரு ஊரு அப்படின்ற மாதிரி அது சொல்ற மாதிரி நீங்க எந்த ஊர்ல மாவட்ட ஆட்சியராக இருந்தீங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு கண்விழிக்காத ஒரு கிராமத்தில் கூட ஒரு கோவில் திருவிழாவில் அதனுடைய ஒரு பகுதியாக புத்தக திருவிழாவை நடத்த வேண்டும் என்று ஒரு சிந்தனை வளமிக்க ஒரு ஊர்ல தான் மாவட்ட ஆட்சியராக இருந்தேன் என்று பெருமையாக குறிப்பிடுவேன். அதே போன்ற எல்லா ஊர்களிலுமே இது
போன்று ஒரு பொதுமக்கள் எல்லாம் இணைந்து நடத்துவது என்பது நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில ஒரு நன்மைகளை இது செய்து கொண்டு நீங்க பல்வேறு சமூகத்துல எதிர்மறை செய்திகள்லாம் பார்க்கணும். ஒரு ஊரில் 100 நல்லவர்கள் இருப்பது பிரச்சனை இல்லை, 100 நல்லவர்கள் இருப்பது தேவை. ஆனால் அப்படி ஒன்று இல்லை என்றால் கூட அது ஒன்றும் ஒரு பெரிய குற்றமாக கூட இல்லை. ஆனால் ஒரு பெரிய ஊரில் ஒரே ஒரு சமூகத்திற்கு எதிரான ஒருவன் இருந்தால் அந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மனசாட்சியை உலுக்கி விடுவான், அல்லது ஒட்டுமொத்த சமூகத்தையுமே ஒரு சிக்கலில் தள்ளிவிடுவான். சமீபத்தில் கூட நடைபெற்ற ஒரு சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாம் எல்லோரும் பார்த்தோம். இது போன்ற சமூகத்தினுடைய ஒரு எதிர்மறை காரணிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களை உருவாகாமல் தடுத்துக் கொண்டே இருப்பதுதான் இது போன்ற இலக்கியங்கள், சமூக செயல்பாடுகள், நிறைய அதனுடைய பணி. இன்னைக்கு அது இன்னைக்கு காலகட்டத்துல நமக்கு இது போன்ற ஒரு டைவர்சன்ஸ்க்கோ அல்லது சமூகத்தில் அவன் பாதி மாறி செலுத்தி விடுவதற்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு, எளிமையாகவும் இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இவற்றை எல்லாம் தொடர்ச்சியாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறதுக்கான தேவை இருக்கு. இப்ப இங்க ஒரு நூலகத்துல இப்படி ஒரு இலக்கிய நிகழ்ச்சி நடத்துறதுனாலையோ, இல்லை நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துற மாதிரியோ, நாட்டு மாணவர்களை ஊக்குவிப்பது போலையோ, அல்லது வீட்டில் இருக்க குழந்தைகளை அவங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பதற்கு இது மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலமாக என்ன பயன் இருக்கிறது என்றால், அவனை சிறந்த மனிதனாக உருவாக்க வேண்டும் என்பதை விட நாளை அவன் இந்த சமூகத்திற்கு அழிவை தரக்கூடிய ஒரு மனிதனாக நிச்சயம் உருவாகாமல் நாம் தடுக்க முடியும். இதெல்லாம் ஒட்டுமொத்த அந்த கலெக்டிவ் சோசியல் ரிஃபார்ம், ஒரு சமூகத்தில் ஒரு கலெக்டிவ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பொறுப்புணர்வு. இந்த ஒட்டுமொத்த பொறுப்புணர்வை எப்படி வெளிப்படுத்த முடியும் என்றால் இப்படித்தான் வெளிப்படுத்தணும். ஒரு சின்ன இலக்கிய அமைப்பு கூட மிகப்பெரிய அளவுலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சிறிய இது போன்ற திருக்குறள் கற்று பாடல்கள் நடத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கியிருக்கீங்க. இங்க நிகழ்ச்சியில ஒரு பாட்டு பாடுறது கூட திருக்குறளை எடுத்து பாடுறாங்க. இப்படி மனித வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு மகிழ்ச்சிக்குரிய செய்திகளை நிறைய பார்த்துருக்கிறேன். இங்கதான் ஒரு என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் சார்ந்த ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்கும், இலக்கியம் சார்ந்த ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். இந்த மாதிரி நம்ம ஊர்ல நடத்துவதும் என்பதும் நடப்பதும் என்பதும் நிறைய அடுத்த தலைமுறையை சேர்ந்த எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதும் என்பதும் ரொம்ப முக்கியமானது. அதற்கு கரிசல் இலக்கிய கழகம் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் சிறிதாக செயல்படுகிறோமா பெரிதாக செயல்படுகிறோமா என்பதெல்லாம் முக்கியமானது, செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதான் ஏனென்றால் இந்த அமைப்புகள் நிச்சயமாக அவற்றை செய்ய முடியும். அதுவும் குறிப்பாக நீங்கள் திருக்குறளை எடுத்து அதை செய்திருப்பதும் என்பதும் இந்த நிகழ்ச்சிக்கு திருக்குறள் சார்ந்து நீங்க பல்வேறு முன்னெடுப்புகளை செய்வது என்பது ரொம்ப முக்கியமானது. நீங்க ரொம்ப என்னுடைய குழந்தை 1320 திருக்குறளை அடுத்த கேள்வி கேட்டேன், அப்ப நீங்களும் படிச்சிருக்கீங்களா? நான் அவங்க தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற தாய்மார்கள் தான் எல்லாரும் படிச்சுறாங்க. இப்ப 10th அவங்க படிக்கிறப்ப படிக்கிறது இல்ல, இன்னைக்கு படிக்கிறப்பதான் ஐயோ இது கேட்டு நான் விட்டுட்டு படிக்கிறப்ப அப்படின்னு இப்ப உட்காந்து என்ன பண்றாங்க, பிள்ளையோட சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க 10th 12th எல்லாத்துக்கும். அதனால அவர்களும் இன்னைக்கு இது மேடம் சொன்னது மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டுல திருக்குறள் சார்ந்து நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இலக்கியம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு கம்பராமாயணம் காலையில கம்பன் கழகத்துல இன்னைக்கு ஒரு தலைமை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இவை எல்லாம் நம்மளுடைய அறிவு சுரங்கங்கள். இன்னைக்கு எல்லாத்துக்குமே பொழுதுபோக்கு ரொம்ப முக்கியம். பொழுதுபோக்குறது வேற ஒண்ணுமே தேவையில்லை, மொபைல் போன் போதுல. இன்னைக்கு பொழுதுபோக்குறதுலாம் பிரச்சனை இல்லை, பொழுது இல்லை. எதுக்கு? ரீல்ஸ் பார்க்கறதுக்கு, வேற ஒண்ணு. சோஃபால உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்த்து 3 மணி நேரம் போறது தெரியுமா? ஐயா சிரிக்கிறத பார்த்தா வீட்டை மாட்டேன் கேட்கணும் போல. எடுத்து உட்காந்து பார்த்தேன்னு சொன்னா டைம் போறது தெரியுமா என்ன? அவ்வளவுதான். இன்னைக்கு மொபைல் போன் ஒண்ணு போதும். யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் போய் ரீல்ஸ் பார்த்தாலே பார்த்து முடிக்க முடியல, அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. நல்லாவும் இருக்கு எல்லாம், அதான் பிரச்சனை. எல்லாமே நல்லாவும் இருக்கு, அல்வா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டே இருக்க முடியாதுல்ல. அவ்வளவு இன்னைக்கு அவ்வளவு இது இருக்கு. அதுல இருந்து இன்னைக்கு குழந்தைகளை எல்லாம் நம்மளும் ஒரு ஆக்கப்பூர்வமான அது மன மகிழ்ச்சியை தருகிறது. அது மன மகிழ்ச்சியை தருகிறது. மனிதன் மகிழ்ச்சியை தேடி அடைகிறான். அதுல மன மகிழ்ச்சி ஏற்படுறதுனால அதை பார்க்கணும். ஆனால் மகிழ்ச்சிக்கு என்று இன்னும் நிறைய இருக்கிறது. அவையெல்லாம் நாம் பார்க்கல, இன்னும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன எக்ஸ்போஸ் ஆகல. அது ஒருவேளை எக்ஸ்போஸ் ஆனீங்க அப்படின்னா அந்த மகிழ்ச்சி நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் உறுதுணையாக இருக்கும். எனவே நீங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நாம் திருத்தி விட முடியும்.
ஒட்டுமொத்த சமுதாய மேம்பாடு அடைந்துவிட முடியும் என்று உலகின் எந்த சமுதாயங்களும் நினைப்பதில்லை. அப்படி வரலாற்றிலே கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக யாரோ ஒருவர் எங்கோ ஒருவர் செயல்பட்டு கொண்டே இருப்பது ரொம்ப முக்கியம். நான் செல்வகுமார் அவர்களுடைய பயிர்வு அறக்கட்டளையில் என்னென்ன பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது முகநூல்ல பார்த்தப்ப ரொம்ப அதிசயமா ஆச்சரியமாக இருக்கு. இது மாதிரி நிறைய திருக்குறள் சார்ந்து ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் தொடர்ச்சியாக திருக்குறளை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே இது போன்ற இலக்கிய நிகழ்ச்சிகளின் வழியாக அவை எல்லாம் நமது ஊரில் ராஜபாளையம் பள்ளியில் விருதுநகரில் நடப்பது என்பது உண்மையிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இங்க எல்லோரும் பேசுகின்ற போது குறிப்பிட்டார்கள் இந்த ஆனந்தவினுடைய விருது குறித்து. நான் அந்த விருது குறித்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களையும் நான் முகநூலில் மிக விரிவாக எழுதியிருக்கிறேன், என்னோட ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறேன். இது நான் இங்கே நம்ம மாவட்டத்திலிருந்து மாவட்ட ஆட்சியராக பணி முடிந்து போனப்போ கூட மக்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அதை கூட நீங்கள் ஒரு சில பேர் பார்த்துருக்கீங்க. நான் மாவட்ட ஆட்சியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு 10th வந்துச்சு. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப என்ன ஆகணும் அப்படின்னு அந்த இதில் முடிவு பண்ணுவாங்க, என்ன குரூப் எடுக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்னு அந்த 10th ஸ்டாண்டர்டில் பார்க்குறப்ப அப்போ எங்கள் சோசியல் சயின்ஸ் டீச்சர் இந்த கலெக்டர் இதை பற்றி சொன்னார் ஒரு நாள் கிளாஸில், ஐஏஎஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு நமக்கு ஏற்ற வேலை மாதிரி ஒரு தெரியுது. அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஒரு கிராமத்தில் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால எனக்கு ஓரளவுக்கு அரசு இதை பற்றிலாம் தெரியும். சின்ன வயசில் எங்கள் அப்பா குவார்டர்லி ஆஃப்லி லீவுக்குலாம் எல்லாரும் எங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போவாங்களா. எங்கள் அப்பா எங்கே தெரியுமா கூட்டிகிட்டு போவார், கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் கூட்டிகிட்டு போவார். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு எப்படி போயிட்டு எனக்கு அசைன்மெண்ட்லாம் கொடுப்பார். ஸோ அப்புறதே எனக்கு இதில் ரொம்ப பரிச்சயம் உண்டு. அதனால நேச்சுரலாகவே இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்றது என்னோட ஸ்கில் செட்டுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். தென் +1 போகிறப்ப அப்போ தினத்தந்தியில் ஒரு தொடர் தினத்தந்தியில் இளைஞர் மலர் இருக்குல்ல, தினத்தந்தியில் வரும், சனிக்கிழமை வரும் நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரும் இளைஞர் மலர். சனிக்கிழமை வரும் கரெக்ட். நான் சனிக்கிழமை ஹாஸ்டல் படிச்சுட்டு இருக்கேன், சாட்டர்டே லீவ் அன்னைக்கு வராது, சனிக்கிழமை ஒரு இளைஞர் மலர். அதில் நீங்களும் கலெக்டர் ஆகலாம் அப்படின்னு ஒரு தொடர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் பேட்டி கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த பேட்டிலாம் படிச்சுட்டு இருக்கிறப்ப சரி இப்போ இது முடிச்சுட்டு இதான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ +2 முடிச்சுட்டு சரி டாக்டர் மெடிசன் போகலாம், மெடிசன் போயிட்டு கலெக்டர் படிக்கலாம், ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை. அப்போ என்ட்ரன்ஸில் எனக்கு சரியாக மார்க் போல ரிட்டன் எக்ஸாமில் போர்டு எக்ஸாமில் மார்க் வந்தது. அப்போ ரிட்டனும் போர்டு 2 இருக்கும். ஸோ போர்டு எக்ஸாம் மார்க் வச்சு நான் அக்ரி யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணேன். அக்ரி போயிட்டு காலேஜ் 4 இயர்ஸ் முடிச்சுட்டு அப்போ நேராக காலேஜ் முடிச்ச உடனே சிவில் சர்வீஸ் படிக்க தான் போனேன். அப்போ எனக்கு உடனே கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடைச்சது. அப்போ நான் காலேஜில் முடிச்ச உடனே குரூப் 2 எக்ஸாம் எழுதுனேன். அப்போ எனக்கு தமிழில் ஓரளவுக்கு படிப்பேன். படித்த உடனே ஒரு காலேஜ் முடிச்ச 3 மாதத்துலேயே கிடைச்சது. ஆனால் நான் அந்த வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். உடனே நேராக மறுபடியும் சிவில் சர்வீஸ் தான் படித்து என்னுடைய 2வது முயற்சியில் இந்தியன் ஐஆர்எஸ் கிடைச்சது. ஐஏஎஸ் கிடைக்கல. அப்போ மறுபடியும் அடுத்த ஆண்டு எழுதுனேன் 3வது முயற்சி. அப்போ தான் எனக்கு தமிழ்நாட்டில் ரேங்க் 1 கிடைச்சி தமிழ்நாட்டிலே வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னோட ஐஏஎஸ் பணி அதில் நான் விகடன் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல். அது எப்படின்னா நான் விகடனோட மேடையில் கூட சொன்னேன். அதாவது இது ஒரு ஆனந்த விகடனுக்காக மட்டும் நான் சொல்றது இல்லை, ஒரு வாசிப்புன்றது எப்படி ஒரு இது பண்ணுது பாருங்க. நான் விகடன்லாம் படிச்சது ஸ்கூல் வரையும் படிக்கல, +2 லீவ்ல +2 பப்ளிக் எக்ஸாம் லீவ்ல தான் நான் விகடன் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. எங்கள் அப்பா வாங்குவார், ரெகுலராக வாங்குறது இல்லை, அப்பப்போ படிப்பேன். அதை படிக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு அப்படியே ரெகுலராக வாரம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ காலேஜ் போன உடனே வாரம் வியாழக்கிழமை சாயந்தரம் அல்லது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் விகடன் படிக்கிறதா என்னுடைய வேலையே. அதில் படிக்க தான் இந்த விகடன் என்பது எனக்கு ஒரு 1000 ஜன்னல் கொண்ட ஒரு உலகமாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஜன்னல்ல பார்த்தா அது இலக்கிய வெளி தெரியும், ஒரு ஜன்னல்ல பார்த்தா சமூகத்தினுடைய சினிமா பற்றி தெரியும், ஒரு ஜன்னல்ல பார்த்தா தமிழுக்கும் மொழிக்கும் செய்த பங்களிப்பு தெரியும், ஒரு ஜன்னல்ல பார்த்தா அரசியல் பொருளாதார சமூக சூழல் தெரியும், ஒரு ஜன்னல்ல பார்த்தா உலகினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் பற்றிலாம் தெரியும். அப்படி தொடர்ச்சியாக வாசிக்க ஆரம்பிச்சப்பதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போசர் கிடைச்சது. அது வரையும் நான் எங்கள் ஊரை தாண்டி வெளியில் போனதே கிடையாது, சென்னை கூட போனது கிடையாது. அப்போ அதை பார்க்குறப்ப ஒரு சாதாரண இடத்தில் ஒரு கிராமத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட உலகினோட சூழல்கள்லாம் எப்படி அந்த 4 காலேஜ் படித்த 4 ஆண்டுகளில் இந்த விகடன் எனக்கு எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதுன்னு எழுதியிருக்கு. அப்போ நான் காலேஜ் ஜாயின் பண்ணப்போ தான் 2006ஆம் ஆண்டு விகடனில் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, டாப் 10 இளைஞர்கள் அவார்டு. அந்த வருஷம் அப்போ இருந்த மதுரை கலெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வரையும் 3 கலெக்டர் தான் வாங்கியிருக்காங்க அந்த அவார்டு, 3 கலெக்டர் வாங்கியிருக்காங்க நம்ம ஐஏஎஸ் அதிகாரிகளில். அதில் உதயச்சந்திரன் அப்படின்னு தற்போது தமிழ்நாடு அரசுடைய நிதித்துறை செயலாளர் கூடியவர் அப்போ மதுரை கலெக்டராக இருந்தார்.
அப்ப அவர் பல்வேறு சமூக பணிகள், குறிப்பாக பாப்பாப்பட்டி கீழ்பட்டின்ற ஒரு ஊர்ல வந்து தேர்தல் பல 10 ஆண்டுகளாக நடக்காம இருந்தது. அதை நடத்துறதுக்காக அவருக்கு வந்து அதை பாராட்டி கொடுத்துட்டார். அப்பதான் நான் வந்து ஒரு விகடனை பாக்குறப்ப எனக்கு ஒரு நாளைக்கு நம்மளும் வந்து ஐஏஎஸ் ஆகி கலெக்டரா ஒர்க் பண்றப்ப ஒரு இந்த வாங்குற அளவுக்கு ஒரு சமூக பார்வையோட நிறைய வேலை பார்க்கணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆழமா இருக்கு. எந்த ஒரு அந்த விகடன் வச்சிருக்கேன், அதை 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்றார் இருக்கவே. ஸோ அப்புறம் வந்து அதை இது ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன வயதுல இளம் வயதுல ஏதாவது படிக்கிறப்ப இந்த மாதிரி போறப்ப அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறகு அப்படியே பயணத்துல கல்லூரி முடிச்சுட்டு தேர்வுக்கு தயாராகி அப்புறம் அடுத்தடுத்த போஸ்டிங்ஸ்ல கலெக்டரா வந்தப்பையும் நீங்க சொன்னது மாதிரி வந்து இந்த நான் நினைச்சுக்கிறது உண்டு, எப்போதுமே வந்து வெளியே பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை. நீங்க வந்து நம்ம மகாத்மா காந்தியடிகள் சொன்ன மாதிரி தான், நீங்க எதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சாதாரண அந்த விஷயத்துல பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஏழை எளிய மக்களினுடைய முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி நம்ம அதாவது எப்படி சொல்றதுன்னா, திருக்குறள் ஒரு இதுல சொல்றேன், அறிவினால் ஆர்வம் நீ பெரிய கலெக்டரா எல்லாரும் பேசுறப்ப சொல்றீங்க, சாரை பார்த்தா கலெக்டர் மாதிரியே தெரியல அப்படின்னு தெரியல. ஆனந்தியமா 3 வாட்டி சொல்றாங்க, கேட்கலாம். அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப டாக்டர் பார்த்து கேட்கிறாரு, நீங்க பெரிய டாக்டரா? நானும் பாக்குறாரு. சாருக்கு தான் எல்லாத்துக்கும் தான் வச்சுக்கோங்க. உங்களை பார்த்து நீங்க என்ன பெரிய டீச்சரா, நீ என்ன பெரிய கலெக்டரா, நீ என்ன அப்படியா அப்படின்னு ஒவ்வொருத்தையும் கேட்டோம்னா வள்ளுவருக்கு வந்து வள்ளுவர் அப்படி கேட்கிறாரு. இன்னும் சொல்ல சொன்னா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறாரு. முசுன்றாங்க அப்படித்தானே ஒரு சுருள் கோபம் வரும். வள்ளுவர் கேட்கிறாருங்க, உனக்கு அறிவு இருக்கா? எல்லாரும் எல்லாத்தையும் வந்து கேட்கிறாரு, இருக்கா இல்லையா? இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் அவன் சொல்றேன், அதுக்கப்புறம் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லு. என்ன? அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிதும் நோய் தன்னோய் கொண்டு. உனக்கு வந்து அறிவு இருந்துச்சு அப்படின்னா அது இருக்கா இல்லையான்னு தெரியல. நீ அறிவான என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த புத்தகத்தை ஃபுல்லா படிச்சு எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லுவேன், அது அறிவா? நான் படிச்சுட்டேன், நான் வந்து பெரிய பட்டம் வாங்கிட்டேன், நான் பல்கலைக்கழகங்களில் தங்கப்பதக்கம் பெற்று முதல் இடம் பெற்று நான் பட்டம் வாங்கிட்டேன், நான் வந்து மிக கடுமையான போட்டித் தேர்வில் எழுதி வெற்றி பெற்று விட்டேன், நான் மிக கடுமையான தேர்வை எழுதி வெற்றி பெற்று மருத்துவர் ஆகிவிட்டேன், நான் இந்தியாவினுடைய தலை சிறந்த பொறியாளர்களுக்கான தேர்வில் வெற்றி பெற்று விட்டேன், இவையெல்லாம் அறிவா அப்படின்னு கேட்டா அது வந்து வள்ளுவர் ஒத்துக்கல. வள்ளுவர் ஒத்துக்கலாம், நம்ம அறிவு ஒத்துக்கலாம், நம்ம எப்படி சொல்ல முடியும்? வள்ளுவர் ஒத்துக்க மாட்டார். வள்ளுவர் என்ன சொன்னார் அவரோட டெபினிஷன்ல, அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிதும் நோய் தன்னோய் கொண்டு பண்றேன். அடுத்தவனுடைய துன்பத்தை உன்னுடைய துன்பமாக நினைச்சு அதை சரி பண்ணேன்னா உனக்கு வந்து இதான். ஸோ இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, புட் யுவர் செல்ஃப் இன் புட் அதர்ஸ் இன் யுவர் சோல். நீங்க வந்து உங்களுடைய இடத்துல அவங்கள வச்சு பார்க்கணும். புட் யுவர் செல்ஃப் இன் அதர்ஸ் சோல், மற்றவர்களுடைய இடத்துல அதை வந்து துன்பத்தை வச்சு பார்க்கணும். அப்ப பார்க்குறப்ப நம்ம வந்து அதை சரி ஓகே புரிஞ்சுக்கணும், ரைட், இது வந்து ஒரு இது இருக்கு. அதான் வந்து ஒரு இதுவா இருக்கு. இன்னொரு முக்கியமான இது சொல்றேன், கம்பராமாயணத்தை வந்து அதனுடைய சுவைக்காகவும் அதில் சொல்லக்கூடிய இதுக்காகவும் படிச்சிருக்கேன். அதில் வந்து நான் என்னுடைய முன்னாடி நான் வந்து சப் கலெக்டராக இருக்கிறப்பே ஒரு கம்பராமாயண பாட்டை நான் என்னோட டைரியில் எழுதி வச்சிருக்கேன். முன்னாடி படிச்சது அது வந்து எல்லாருக்குமே, மாவட்ட ஆட்சியருக்கு மட்டும் இல்லை, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர், ஒரு கல்லூரியுடைய முதல்வர், ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பொறுப்பு. அப்பர் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தயரதனை பத்தி இதை சொல்றப்ப, தயரதன் எப்படிப்பட்ட மன்னன் சொல்றாரு. ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கான், அவனுக்கு ஒரு 5 குவாலிட்டி சொல்றாரு. தாய்வுக்கும் அன்பி, தயரதன் எப்படிப்பட்டவனா, தாய்வுக்கும் அன்பி, உங்களை தேடி வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்துவதில் தாயை போன்று இருக்கணும். தாய் வந்து தன்னுடைய குழந்தைகளிடத்தில் வேறுபாடு பார்ப்பது. 10 குழந்தைகள் இருந்தாலும் 10 பேர்கிட்டையும் இன்னார் இனியார் என்று வேறுபாடு பார்ப்பது. தாய் என்பது வானில் பறக்கக்கூடிய, ஆகாயத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவையை போன்றது. அவளுக்கு குழந்தைகளிடத்தில் வேறுபள்ளங்கள் தெரியாது. குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு குறைகள் இருந்தால் கூட தாய் வழி தேர்த்துக் கொள்வார். அப்படி தாய்வுக்கும் அன்பி, தவமுக்கும் நலம் பயப்பி. நீ ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா, ஒரு தவம் இருந்தால்தான் அத்தகைய உதவி கடைபிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், அது உதவி உங்களால முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணியாவது பண்ணணும். தாய்வுக்கும் அன்பி, தவமுக்கும் நலம் பயப்பி, சேய்வுக்கும் ஒரு செல்வதி உயிக்கும் அப்படின்னா, யாராவது வயசானவங்க வர்றாங்க, நம்ம வந்து செல்வப்போ நிறைய வயதானவர் இருக்காங்க, உதவி பண்றாங்க அப்படின்னா, சேய்வுக்கும் ஒரு செல்வதி உயிக்கும் நேரம், அவர்களுக்கு
ஒரு மகனை போல் ஒரு குழந்தையை போல் இருந்து மூத்தவர்களுக்கு வழிகாட்டினார் என்றால் அதுதான் அந்த இடத்துல நீ பண்ணக்கூடிய செயல்பாடு. சேய் ஒக்கும் ஒரு செல்கதி உயிக்கும் நீரா. நோய் ஒக்கும் எண்ணில் மருந்து ஒக்கும். 2 மருத்துவர்கள் இருக்காங்க. எல்லா நோயாளிகளுக்கும் நோய்களுக்கும் தன்மை மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப எனக்கு காய்ச்சல் வருது, அம்மாவுக்கு காய்ச்சல் வருதுன்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான மருத்துவம் சரியா இருக்காது. எனக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரே பிரச்சனை தான். இது மருத்துவர்களுக்கு தான் தெரியும். ஒரு நோய்க்காக வரக்கூடியவர்களுக்கு நோய் ஒக்கும் எண்ணில் மருத்துவ ஒக்கும். அதை விட ரொம்ப முக்கியம், நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும் எவருக்கு என்ன. அதாவது நுணங்கு கேள்வி, ஏதாவது கேள்வி கேட்டு அவங்க கிட்ட பேசிட்டே இருந்தோம்னா நிறைய நூல்களை தொடர்ச்சியாக கற்று சிறந்த அறிவை பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த 5 குவாலிட்டி முக்கியம் அப்படின்னு சொல்றோம். தாய் ஒக்கும் அன்பின், தவம் ஒக்கும் நலம் பயப்பின், சேய் ஒக்கும் ஒரு செல்கதி உயிக்கும் நீரால், நோய் ஒக்கும் எண்ணின் மருந்து ஒக்கும், நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும் எவருக்கும் அண்ணான்னு தைரதனோட குவாலிட்டியா வச்சுட்டு எல்லாத்தினுடைய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியா அவர் சொல்றீங்க. இந்த மாதிரி நீங்க வந்து இலக்கியங்கள் தான் நமக்கு வழிகாட்டுறீங்க. அது எந்த சூழ்நிலை, எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும். இன்னைக்கு நான் வந்து காலையில பேசிட்டு வரப்ப நான் நிகழ்ச்சி முடிஞ்சு வரப்போ ஒரு அம்மா வந்தாங்க. ரொம்ப ஒரு வயதான அம்மா, ஒரு எளிய தோற்றத்தோட வந்தாங்க. நான் நின்று அவங்களை பார்த்து இது பண்ணப்ப அவங்க கண்ணில் ஃபுல்லா கண்ணீர். சார், நீங்க வந்து மண்டோதரியை தன்னுடைய குழந்தையை நினைத்து இறந்ததை நினைச்சு அழுத பேசுறீங்க. எங்க அம்மாவுக்கு 2 பசங்க, 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மா அழுக வந்து எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு சார் அப்படின்னு சொல்றேன். இலக்கியங்கள் தான் ஒரு ஆறுதல் இருக்கு. நீங்க வந்து ஒரு வீட்டுல ஒரு புகழ்மிக்க மருத்துவ குடும்பம், அது உண்மை நடந்த கதை. அந்த மருத்துவ குடும்பத்துல ஒரு சின்ன குழந்தை, அவங்க வீட்டுல அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், எல்லாரும் மாடியில அங்க இருக்காங்க. வீட்லயே ஸ்விம்மிங் பூல், நீச்சல் குளம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தையை கவனிக்காம இருக்காங்க. அந்த குழந்தை ஸ்விம்மிங் பூல்ல இறந்து போயிடுச்சு. அப்ப வந்து அந்த குடும்பமே உடைஞ்சு அழுகுது. இந்த வீட்டுல வந்து வேலைக்காரர்கள் மட்டும் 20 பேர் இருக்காங்க. இந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா மாட்டி, வீட்டுல இருக்கக்கூடிய எல்லோரும் மருத்துவர்கள். எங்க செல்ல குழந்தையை இப்படி விட்டுட்டமே அப்படின்னு பாட்டு போனப்ப அவங்களால எல்லோருமே ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற ஒருத்தர் வந்து சொன்னாரா, நீங்க வந்து இந்த மாதிரி வெள்ளி பாரதத்துல ஒரு காட்சி வரும். காட்சி எப்படின்னா, மாயனாம் திருமாமன், தனஞ்சயனாம் திருத்தாலை, வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன் மற்றும் 1 கோடி அன்பர்கள் அன்பாய் வந்தும், சேயனாம் அபிமன்யு சகித்திரதன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறு, ஆயனாம் வெண்பினையை வெண்டுமுகை யார் உள்ளவரோட ஒரு இலக்கிய சான்று எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த மகாபாரத போர்ல மாயனாம் திருமாமன், தனஞ்சயனாம் திருத்தாதை, காணோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன் மற்றும் 1 கோடி நண்பர்கள் அன்பாய் வந்தும், சேயனாம் அபிமன்யு. யாரு குழந்தை அபிமன்யு? அர்ஜுனுடைய பையன் அபிமன்யு. ஜெயத்ரதன் ஒரு சிறு குருநில மன்னர், சின்ன மன்னர் கிட்ட செத்து போயிடும் போர்ல, அந்த சக்கர வியூகத்துக்குள்ள மாட்டி. அவனுடைய இதெல்லாம் யாரு? மாயனாம் திருமாமன், தனஞ்சயனாம் திருத்தாதை, பிரம்மா தாத்தா. அப்பா எப்படி, அம்மா எப்படி? அப்பா வந்து உலகத்திலேயே சிறந்த விழுத்தை, இவ்வளவு வலிமையான ஒரு ஆள் கூட அப்படியா நடந்து போச்சு. அதனால இதுதான் இயற்கை என்று அவங்க ஆறுதல் சொன்னதாக எனக்கு குறிப்பிட்டார். ஏன் சொல்கிறேன் என்றால், இலக்கியங்கள் வழிகாட்டும், இலக்கியங்கள் நெறிகாட்டும், இலக்கியங்கள் ஆறுதல் சொல்லும். அதை நாமும் படிப்போம், மற்றவர்களையும் படிக்க வைப்போம். நன்றி, வணக்கம்.